Hi friends, welcome to Sana Savi YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். எங்க பார்த்தாலுமே கண்டிப்பா ஒன்னு வாங்கணும் அப்படின ஒரு ஆசை இருக்கும். சோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படினா காலேஜ்ல இருந்து இப்ப வரைக்குமே நிறைய இயரிங் வாங்கி லாஸ்டா ஒரு 80 இயரிங் நான் வச்சிருந்தேன். அதுக்கு அப்புறமா அத வந்து பாதி இயரிங் வந்து என் சிஸ்டர்ட்ட கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு 20 இயரிங் இருக்கு. சோ அது என்கிட்ட என்னென்ன இயரிங்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜும்கால இருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு அழகான குட்டி ஜும்கா. இது வந்து நான் ராமேஸ்வரத்துல தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரத்துல வந்து நான் ஒரு கோவிலுக்கு போகும்போது இதே கலர்ல நான் ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இருந்துச்சு இந்த ஜும்கா பார்க்க. ஸோ அதனால நான் எடுத்தேன். இது வந்து ஒரு 30 ரூபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் வாங்கும்போது. ரொம்ப அழகா இருந்துச்சு அப்போ. இப்போ அந்த கிரீன் கலர் ஆக்சுவலாக அந்த ஜும்கா இப்போ வந்து அந்த கலர் வந்து மாறி கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெர்மன் சில்வர் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ரெட் கலர் ஜும்கா. இது வாங்கி 15 இயர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது இது வாங்கினேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தீபாவளிக்கு ரெட் அண்ட் பிளாக் கலர் சுடிதார். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். இனி அப்படியே வச்சுருக்கேன். ரொம்ப அழகான ஒரு இது பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த மேலே இருக்கிற அந்த ரெட்டு வந்து ரொம்ப அழகாக தெரியும். இந்த ப்ளூ கலர் ஜும்கா இதில் வந்து ஸ்டோன்ஸ், இதில் பாதி ஸ்டோன்ஸ் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுமேவும் ஒரு தீபாவளிக்கு எடுத்தது தான். ஆக்சுவலாக இது ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோனெல்லாம் போனதுனால தான் இப்போ ஃபுல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது. இது ஃபுல்லாமே இருக்குது. ஆனால் இது ஏன் வச்சுருக்கேன்னு தெரில. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது என்னால் தூக்கி எறிய மனசே இல்லை. அதனால நான் வச்சுருக்கேன். ஆனால் இது போடவும் முடியாது. ஏன்னா இது ஒரு கலர் இது ஒரு கலர்னு இருக்கும். ஆனால் ரொம்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டால் ரொம்ப அழகாக தெரியும். இந்த குட்டி அழகான ஜும்கா ஃபுல்லாமே ஒயிட் கலரில் அந்த பாசி கீழே ஃபுல்லாமே பாசி ஒயிட் கலரு, மேலேயுமே ஒயிட் ஸ்டோன் வச்சது. இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. ஆனால் குட்டி தான், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ட்ரெடிஷ்னலாக அந்த சுடிதார்லாம் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒரு அழகான முத்து வச்ச ஜும்கா. ஆக்சுவலாக இது வந்து இந்த ஜும்காக்கு ஒரு மெமரி இருக்குது. இதுக்கு கிடையாது, இதே மாதிரியானதுக்கு. நாங்கள் ஸ்கூல் கேரளா தான் படித்தேன் 8 வரைக்கும். ஸோ அங்கே படிக்கும்போதெல்லாம் வந்து டான்ஸ் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து இந்த ஜும்கா தான் தருவாங்க. இல்லைன்னா நாங்கள் போய் வாங்கினாலும் இதுதான் வாங்கணும் கண்டிப்பாக. எப்பயுமே நான் படிக்கிறப்ப இப்போ எப்பயும் எனக்கு தெரியல, மேபி கேரளா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸ்னாலே இந்த ஜும்கா தான். ஆக்சிடைஸ் ஜும்கா ஒரு காலத்துலலாம் இதுதான் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த கலர் எல்லாருமே எங்கே பார்த்தாலும் இதே மாதிரியே செயினும் போட்டிருப்பாங்க, இதே மாதிரி கமல். அந்த டைமில் வாங்கி வச்சது அது நிறைய இருந்துச்சு. இப்போ என் சிஸ்டருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன். இதுலேயே டிசைனாக இருந்துச்சு. இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நான் ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு என்னடா இது கருப்பாக இருக்குது, இதை போய் வாங்கி போடுறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் அழகாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜும்கா. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வீரபாண்டி திருவிழாவில் தான் வாங்கினேன். அங்கே வந்து நிறைய ஸ்டால், நிறைய கடை போட்டிருப்பாங்க. அதில் வந்து கம்மல், நெக்லஸ் அது நிறைய இருக்கும். நான் வந்து வேகமாக கம்மல் பக்கம் தான் எப்பயுமே போவேன். அதில் வாங்கினது தான் இது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இதை நான் ஒரு தடவை 2 தடவை போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். சாரி கட்டினா போடுவேன். இந்த ஜும்கா வந்து அதே வீரபாண்டி திருவிழாவில் எங்கள் அத்தை எடுத்து கொடுத்தாங்க. இது உள்ளே வந்து இந்த லக்ஷ்மி இருப்பாங்க தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரி. இது சரியாக தெரியுதான்னு தெரில. இது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலுமே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. டீட்டெயிலிங்காக நல்லா இருந்துச்சு பார்க்க. அடுத்து வரதெல்லாம் மோஸ்ட்லி வந்து வீரபாண்டி திருவிழாவுக்கு எடுத்த மாதிரி தான் வரும். ஏன்னா அங்கே நான் அதுக்காகவே போவேன், கம்மல் பார்க்கவே போவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அடுத்து வந்து இந்த ஜும்கா பாருங்கவே. இது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நல்ல ஃபேமஸாக இருந்துச்சு. யாருக்கு அதில் பார்த்தாலுமே இதுதான். ஒரு கேர்ள் வந்து தலையில் இது பானை வச்சுருக்கிற மாதிரி நம்ம இது நடக்க ஆடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. இது வந்து ஆக்சுவலாக என் சிஸ்டர் ஒரு தடவை போட்டுட்டு போனாங்க. அப்போது போட்டு போனப்போ அவங்களோட மேம் வந்து இதை பார்த்துட்டு இதே மாதிரி கோல்டில் பண்ணி போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுலேயே கோல்டில் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு வந்திருந்தாங்க, செய்ய கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கம்மல். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் யாருக்கு அதை பார்த்தாலும் இது மாதிரி இருக்கும்.
கண்டிப்பாக எல்லாருமே ஒன்று வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கம்மல். இப்போது இதெல்லாம் வருதான்னு தெரியல. இது ஒரு மாதிரி கொக்கி போட்டு அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ மோஸ்ட்லி யாருமே இந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன், ஃபுல் ஒயிட் ஸ்டோனு. இது நாங்கள் சாரீ கட்டும்போது தான் அதிகமாக போடுவோம். நான் பிஎட் படிக்கும்போதுமே ஃபுல்லாமே சாரீ தான். புதன்கிழமை மட்டும் கலர் சாரீ கட்டிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி காதொட்டினது தான் போடுவோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இந்த கம்மல் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பார்க்க அழகாக இருக்கும். இது ஒரு குர்த்தியெல்லாம் போடும்போது அழகாக மேட்ச் ஆகும். இதுவுமே வீரபாண்டியில் எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தது தான். இப்போ வந்து இந்த வருஷம் வீரபாண்டி வந்து 12ஆம் தேதி வருது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க தேனி வீரபாண்டி திருவிழாவுக்கு. இதுவுமே அங்கே எடுத்தது தான். பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்க இது ஒரு 50 ரூபாவோ 40 ரூபாவோ அவ்வளோதான் இருக்கும். இந்த கம்மல் நான் போட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வச்சதோட அவ்வளோதான். இதை நான் போடணும்னு நினைப்பேன். ஆனால் இது இப்போ காதில் பூ மாதிரி இருக்கா, இது எப்படி இருக்குன்னு தெரியலன்றனால போடவே இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் போடுவேன். அழகாக தான் இருக்குது. வந்து இந்த கம்மல் இது நான் 12th படிக்கிறப்ப எடுத்தது. 12th தீபாவளிக்கு எடுத்தது. இதுலேயுமே ஸ்டோன் எல்லாம் போயிருச்சு. ஆனாலும் அதை அப்படியே வச்சுருக்கேன். பார்க்க ஒரு மாதிரி மங்கள் கலரில் தான் இருக்குது. பிங்க் நான் அப்போ வந்து ஒரு பிங்க் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு மேட்சாக இந்த கம்மல் எடுத்தேன். இது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும்போது வாங்கின அந்த மெமரியாக நான் வச்சுருக்கேன் அப்படியேவும். இதை நான் போடவும் முடியாது, ஏன்னா ரொம்ப கருத்துருச்சு. இது இப்போ போன வருஷம் நியூ இயர்க்கு எடுத்தேன். இதே கலரில் தான் சுடிதார் எடுத்தேன். ஸோ அதுக்காக எடுத்தது. ரொம்ப அழகாக பார்க்க. அடுத்து குட்டி குட்டி கம்மல் தான் இருக்குது. ஏன்னா இங்கே போயிட்டே தான் ரொம்ப நேரம் உட்கார்ந்த மாதிரி இருக்குது. வீடியோ ரொம்ப லாங்காக போகும் போல். ஸோ நம்ம இப்போ டக்கு டக்குன்னு காமிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த கம்மல் இது அழகாக இருக்குல்ல, ஃபுல் ஸ்டோனு. அடுத்து இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. பாப்பாவுக்கு வாங்கினது. பாப்பா வந்து இந்த கம்மல் போட மாட்டேங்குது, ஏன்னா காதில் புண்ணாகுது அப்படின்றனால இந்த கம்மல் போடலை. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல் நான் காலேஜ் போகும்போது எம்எஸ்டபிள்யூ படிக்கும்போது தான் ரெகுலராக இந்த கம்மல் இந்த கம்மல் எல்லாமே அந்தந்த ட்ரெஸ் கலருக்கு நான் போட்டுட்டு போவேன். இது அழகாக இருக்கும் பார்க்க. ஹார்ட் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயரு, ட்ரையாங்கிள் எல்லாமே இருந்துச்சு. இதுலேயுமே நெக்லஸ் இருந்துச்சு, காணோம் எங்கே போயிடுச்சுன்னு தெரில. நெக்ஸ்ட் வந்து போட்டதே இல்லை. எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. போட்டிருக்கேன் ஒரு தடவை போட்டு. இது சும்மா அவுந்துட்டு வந்ததுனால நான் அதுக்கப்புறம் அதை அவுத்தே வச்சுட்டேன். இந்த கீழே இருக்கிறது நல்ல வெயிட்டு. ஸோ இது வந்து இப்படி தொங்கிட்டே வருது. அதனால் அது ஒரே தடவை தான் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கம்மல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னோட வீடியோ வந்து கடைசி வரைக்குமே பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.